Wait a damn minute. எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. இந்த மென்ஸ் மென்டல் ஹெல்த் மந்த் மட்டும் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் கிஸ் யுவர் ஹோமீஸ், யூல் பி ஃபைன். அதனால தான் ஜூன் மந்த்ல வருது ப்ரைட் மந்த். யூ ஷுட் பி prideful to kiss your homies. அதான் ஒட்டுக்கிட்டு மென்டல் ஹெல்த் ஆஸ் யூஷுவல் நான் வந்து பெண்களை பத்தி பேச போறேன். சாரி கேர்ள்ஸ், மம்மி சேஸ் நோ டேட்டிங். ஐயோ சாமி, அதுக்காக இந்த வீடியோ மென்னுக்காக கிடையாது அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணாதீங்க. திஸ் வீடியோ இஸ் ஆல்சோ ஃபார் மென். முக்கியமா இந்த வீடியோ வந்து மென் தான் பார்க்கணும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெண் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் சரி, அவங்களோட வேலையிலையோ இல்லை எதுலையாவது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சரி, இஃப் ஷீ இஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஷீ இஸ் மேக்கிங் கண்டென்ட், அவங்க கண்டென்ட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி, none of that matters. ஏன்னா at the end of the day she is going to be judged by her physical appearance only. எங்களோட ஹோல் எக்ஸிஸ்டன்ஸே வந்து இட்ஸ் பிகமிங் பெர்ஃபார்மேட்டிவ். வி மஸ்ட் லுக் அ சர்டன் வே, வி மஸ்ட் டாக் அ சர்டன் வே, வி மஸ்ட் ஆக்ட் அ சர்டன் வே. தி அன்ரிட்டன் ரூல்ஸ் எல்லாம் இட்ஸ் ஷ்ரிங்கிங் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் கிரியேஷன். A couple months back கூட என்னோட ட்ரிப் டு டெல்லி வீடியோ, அந்த ஹை வீடியோ இருக்குல்ல, that video only. அது வந்து it got like around 4 million views or something. So அதுல கூட கமெண்ட்ஸ் ஃபுல்லா வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, பொண்ணுங்க வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவாங்க இந்த காலத்துல, அப்படிதான் பேசுவேன். Talk whatever you want just for views, just for popularity. என்னோட லைஃப்ல நடந்த ரியல் லைஃப் ப்ராப்ளம் which is relatable to so many people, அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு இவனுங்க வந்து இவ்வளோ ட்ரிகர் ஆகுறாங்க. How many men make content which are so disgusting and vile? But அதெல்லாம் வந்து it is not a problem. Men வந்து டார்க் காமெடி பண்ணலாம், டார்க் ஜோக்ஸ் பண்ணலாம், அசிங்கமா வீடியோ போடலாம், கேவலமா பேசலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவன் ஆம்பளை. பொம்பளைனா வந்து she should not talk about weird things, she should not be weird, she should be very performative. அழகா இருக்கணும், அழகான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும், அழகா நடந்துக்கணும். வாட் இந்த ஜிவிஎம் ஃபேண்டசி வேர்ல்ட் ஆர் யூ ஆல் லிவிங் இன்? இல்ல எனக்கு புரியல. நீங்க எல்லாம் வாழ்ற அதே வாழ்க்கை தானே நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நடக்கிற அதே ரிலேட்டபிள் திங்ஸ், ரிலேட்டபிள் வியர்ட் திங்ஸ், ஆல் ஆஃப் தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் லைவ்ஸ் ஆல்சோ. அதே ஜோக்ஸ், அதே கைண்ட் ஆஃப் ஹியூமரை நாங்க சொன்னா இட்ஸ் சடன்லி வியர்ட், வியூஸ்க்காக பண்றா. பின்னாடி எழுதிட்டு ஒரு பொண்ணு இந்த மாதிரி பேசினா மட்டும் உங்களோட மைண்ட் ஏன் இவ்வளவு ஃப்ரெஜைல் ஆகுது, உங்களோட ஈகோ எல்லாம் ஏன் பிரேக் ஆகுது, உங்களோட பிரெயின் எல்லாம் ஏன் இவ்வளவு நேரோ ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. யூ ஆல் ஷுட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் பெண்கள் வந்து அழகா இருக்கிறதுக்காக மட்டும் எக்ஸிஸ்ட் பண்ணல. women don't exist to look pretty for your eyes. மனசிலாயோ ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன்ஸை வந்து ஏதாவது பொண்ணு சொல்லுச்சு அப்படின்னா உடனே அவளை வந்து திமிரு பிடிச்சவ, ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கமெண்ட்ஸ் வந்துரும் கீழே. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அஸ் பீங் கான்ஃபிடென்ட் இஸ் த்ரெட்னிங் யூ ஆல். ஏன்னா அதே ஒப்பீனியனை ஒரு ஆண் சொன்னா, ஓ மை காட் இஸ் சோ ஸ்ட்ராங், இஸ் சோ போல்ட் அண்ட் இன்டெலிஜென்ட், எப்படி இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல அவனோட ஒப்பீனியனை வந்து ஸ்ட்ராங்கா முன் வைக்கிறாங்க பாருங்க, ஹி இஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன். அதே தானடா கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பொண்ணு சொல்லிச்சு, அதுக்கு போட்டு அவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. இதனாலே வந்து women have to put in double the amount of work just to convince the audience that நாங்க பார்க்க மட்டும் அழகா இல்ல, we are also intelligent and confident and our opinions are worth being heard. And since you all are getting offended for everything, எடிட்டிங்ல கூட நாங்க யோசிச்சு எடிட் பண்ணோம். எது வந்து அஃபென்சிவா இருக்கும், எதை கட் பண்ணிடலாம், இதை சொன்னா வந்து அவங்க எப்படி அதை பர்சீவ் பண்ணுவாங்க. ஆண்கள்லாம் இஷ்டத்துக்கு மேக்சிமம் ஏதாச்சும் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசினா, அதெல்லாம் எப்படி நீ வந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசலாம், எவ்வளவு சகஜமா இப்படி எல்லாம் நீ ஆன்லைன்ல பசங்க கண்டென்ட்லாம் கண்டென்ட்டே இருக்காது, பாதி கண்டென்ட் கெட்ட வார்த்தை தான். அதுக்கு வந்து I don't even care about the hate at this point. ஏன்னா I am so used to it. The more concerning thing என்னன்னா, ஒரு ஆண் போஸ்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பெண் வந்து அப்லோட் பண்ற கண்டென்ட்டா இருக்கட்டும், it's completely seen in two different ways. ஒரு ஆண் போஸ்ட் பண்றது வெறும் கண்டென்ட், ஆனா ஒரு பெண் போஸ்ட் பண்றதை யாராவது பாக்குறாங்க அப்படின்னா it first goes through a misogynistic filter. அந்த ஃபில்டர் வழியா போய் அது அக்செப்டபிளான கண்டென்ட்னா அதுக்கு ஹேட் இருக்காது. ஒரு பொண்ணா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்டான ஒரு ஒப்பீனியன் நீ சொல்லி பாரு நீ இன்னைக்கு ராத்திரி தாண்டுவனி. இந்த மிசோஜினிஸ்டிக் லென்ஸ் வழியா பாக்குற அந்த பீப்புள், if they don't agree with her content, உடனே அவனுங்க வந்து யோசிப்பாங்க என்ன சரியில்லைன்னு சொல்லலாம், ஏதாவது புத்த சொல்லணுமே. இது வந்து it turns into hate. இது என்ன பிரமாதம்,
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, many women with internalized misogyny அவங்களும் வந்து இந்த மாதிரி பெண்களோட போஸ்டுகளுக்கு கீழே போயிட்டு கேட்டு பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி they are not like other girls, no. இன்னொரு விஷயம் நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, when female creators start out, அதாவது ஒரு சின்ன கண்டென்ட் கிரியேட்டரா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு செமையான சப்போர்ட் இருக்கும். நீங்க பண்ணுங்க அக்கா, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுறோம். லைட்டா நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ வைரல் ஆகி once you hit 100k or like 200k or something like that, இட்ஸ் ஓவர். உடனே அவளோட டவுன்ஃபாலுக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதே ஒரு மேல் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து 1 மில்லியனோ இல்ல 100K இல்ல ஏதாச்சும் ஒரு கோலை ரீச் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே என்னமோ இவனுங்களே 1 மில்லியன் அடிச்ச மாதிரி உட்காந்து கேட்க வெட்டிக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இது சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது, எல்லா கரியர்ஸ்லயும் இதே தான். So you will support a woman as long as she is not better than you. தெரியுது, நீ மூடு. நான் இதெல்லாம் சொல்றனால மேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கே ஹேட்டே வராதா? ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் ஹேட்டா? இல்ல, மேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ஹேட் வரும். பட் இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி மச் லெஸ் பிகாஸ் பீப்புள் வுட் ராதர் லிசன் டு அ மேன் தேன் வாட் அ வுமன் ஹேஸ் டு சே. அதனால என்னதான் ஹேட் வந்தாலும் at the end of the day they will acknowledge the efforts that they put into their content. and அவங்க கிட்ட போயிட்டு நீ பொண்ணுங்கறனால தான் உனக்கு வியூஸ் வருது, நீ பொண்ணுங்கறனால தான் நீ கண்டென்ட் கிரியேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க அப்படின்னு அவனும் சொல்ல மாட்டான். என்னத்துக்கு இதெல்லாம் நீ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சேயிங் ஆல் திஸ் அப்படின்னு நீ கேட்கலாம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஐ am fed up of watching male creators. என்ன என் பூல சிரிக்கிற? இன்னும் நிறைய ஃபீமேல் கிரியேட்டர்ஸ் வந்து தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஃபீமேல் யூடியூபர்ஸ், which I am really excited about. வெறும் மேக்கப் அண்ட் ஃபேஷன் சைடில் மட்டும் நிறைய யூடியூபர்ஸ் ஃபீமேல் கிரியேட்டர்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். இன்னும் என்டர்டெய்னிங் ஃபன்னி கண்டென்ட் சைடில் ரியலி இட்ஸ் வெரி லெஸ். தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ், மேலே வாங்க, மேலே ஏறி வாங்க, மேல வாங்க, எல்லாம் ஹிஸ்டரி படிங்க. டிஸ்கவரி சேனல் பாருங்க. எவ்வளோ நாள் தான் ஆண்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப்ல. இவங்க போடுற மிட்டாஸ் ஜோக்ஸுக்கெல்லாம் என்னால ஃபேக்காஸ் சிரிக்க முடியல. தயவு செஞ்சு வாங்க பெண்களே, கொஞ்சம் பொண்ணுங்கெல்லாம் இருந்தா தானே நல்லா குஜால்ஸா இருக்கும். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இஃப் யூ லைக் த வீடியோ, லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன இதை பத்தி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. and I'll meet you in the next video. Bye bye.